தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். மற்றொரு ஜனம் 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றும் வழக்கம் போல நம்ம கூட அபினவ் மற்றும் குஹன் 2 பேர் அணிஞ்சிருக்காங்க. முதல்ல நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் அபினவ். வணக்கம். வணக்கம் குஹன். வணக்கம் இப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மைக்கில் எப்படி சொல்லணுமான்னு தெரியல. ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தா அது கடைசியில் பார்ப்போம். ஏன்னா நடுவில் மைக் இருக்கிறதுனால நம்மளால் இப்படி சொல்ல முடியல. அதனால் கையை எடுத்துகிட்டு வர்றது இல்லையா, அது ஒரு குறையாக சொல்லியிருக்காரு. அது கடைசி செக்மெண்ட்டில் பார்ப்போம். அதை இன்றைக்கி டாபிக் போகிறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, முதல் தடவை 360 பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். ஸோ இன்றைக்கி நேரடியாக டாபிக் போயிடலாம். வேணும் ஃபஸ்ட்டு டாபிக், முதல் டாபிக் என்னன்னு பார்த்துருவோம். நேற்று ஏஆர் ரஹ்மான், இன்று ஆமீர் கான். கானின் பிரிவினை பேச்சுக்கு எதிர்ப்பு. ஆமீர் கான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சத்தியமேவ ஜெயதே சேனல்ல அவர் வந்து எப்படி ப்ரோக்ராம் பேர் சேனல் வந்து ஸ்டாரில் பண்ணார். ஸ்டாரில் அந்த சத்தியமேவ ஜெயதே ப்ரோக்ராமில் அவர் எப்படி எப்போவுமே நேர்மை, உண்மை, எளிமை இதெல்லாம் பேசுவாருன்னு நம்ம பார்த்தோம். ஆனால் அவரோட ரியல் லைஃப் எடுத்துக்கிட்டால் எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கும். இதெல்லாம் பழைய கான்ட்ரவர்சி. ஆனால் சமீபத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவர் இந்த உள்ளாட்சி தேர்தல் அதில் வந்து வாக்களிக்க போகிறாரு. வாக்களிச்சுட்டு வந்தாச்சு. வந்தோடனே ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட ப்ரெஸ் மீட்டு தராரு. ப்ரெஸ் மீட்டு வந்து அவருக்கு எந்த மொழி தெரியுமோ அதில் தரலாம். ஆனால் அவர் வந்து கஷ்டப்பட்டு மராட்டியில் பேச ட்ரை பண்ணுறாரு. அந்த ப்ரெஸ் மீட் முடிஞ்சோடனே ஹிந்தி சேனல்ஸ்லாம் ஹிந்தியில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுங்க அப்படின்னோடனே, ஐயோ இது மகாராஷ்டிரா, இங்கே போய் ஹிந்தியில் பேச சொல்கிறீங்க அப்படின்னு நைஸாக இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஒரு பிரிவினை கருத்தை தெரிவிச்சுட்டு அவர் போயிட்டார். இதற்கு தான் வந்து கடும் எதிர்ப்பு கிளம்பி. இப்போது மகாராஷ்டிராவில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் வாக்களித்து வந்து இவர் வந்து இப்படி பேசுகிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அமீர் கான் வந்து எந்த மாதிரியான ஒரு ப்ரொபகண்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி. அவர் வந்து பிகே படம் மூலமாக என்ன கருத்தை வந்து மக்கள் மத்தியில் திணிக்கப்படுத்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதற்கு முன்னாடியிலிருந்தே அவர் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஓப்பனாக கருத்து சொன்னவர் அமீர் கான். குறிப்பாக குஜராத் கலவரத்தெல்லாம் மையப்படுத்தி அதில் பிரதமர் மோடியை இணைத்து பிணைத்து பேசுனதுலலாம் மிக பெரிய ஒரு பேர் போன சென்ட்ரல் மினிஸ்டர்ஸை வச்சுக்கிட்டே நானும் என் மனைவி இந்த நாட்டை விட்டு போயிடலாமான்னு அந்த அளவுக்கு நாங்கள் போயிட்டோம் அப்படின்னே பேசினார். அப்படின்லாம் பேசினார். காரணம் என்னென்னா, கடைசியாக எடுத்த 2-3 படம் ஓடலை. இவங்கெல்லாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஏஆர் ரஹ்மான், அமீர் கான் போன்றவர்கள்லாம் உங்கள் படம் ஓடலை, உங்களுக்கு படம் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா உங்களை நசுக்கிறாங்க பிசுக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் ஒழுங்காக இன்னும் ஹார்ட் ஒர்க் போடணும்னு அர்த்தம். ரஜினிக்கு பல படம் ஃப்ளாப் ஆச்சு. அவர் நான் ஓடி போகிறேன்னு சொன்னார் என்னைக்காவது? இல்லை வந்து நான் மகாராஷ்டிராக்காரன் அதனால தான் தமிழ்நாட்டில் என் படம் யாரும் பார்க்க மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னாரா? இல்லைல்ல. அப்புறம் ஜெயிலர்னு ஒரு படம் தந்தார்ல. இன்றைக்கி அதானே தமிழ் சினிமாவில் ஹையஸ்ட்டு கலெக்ஷனு. இளையராஜாவுக்கு வாய்ப்புகள் குறையும் போது நான் இந்த ஜாதி அந்த ஜாதி இல்லை, இது நம்ம நேற்றும் இது ரொம்ப டீட்டெயில்டாக பேசணும். அப்போது இந்த விக்டிம் கார்டு ப்ளே பண்ணக்கூடாது. குறிப்பாக இந்த விக்டிம் கார்டு யார் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இஸ்லாமியர்கள் ப்ளே பண்ணுறாங்க. நான் எல்லா இஸ்லாமியர்களும் சொல்லலை, ப்ளே பண்ணுறவங்களாம் நான் சொல்கிறேன். இப்போ உஸ்மான் குவாஜா அப்படின்னு ஒருத்தர் கிரிக்கெட் பிளேயர், ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் பிளேயர். அவர் ஆரம்ப காலகட்டத்தில் டெஸ்ட் கிரிக்கெட்லலாம் ஒழுங்காக விளையாடலை. ஆனாலும் ஒரு 30 மேட்ச் அவருக்கு வாய்ப்பு தந்துக்கிட்டே இருக்காங்க. 30 மேட்ச்சுக்கிட்ட அவர் வாய்ப்பு தராங்க. அதுக்கப்புறம் தான் அவர் ஒழுங்காக விளையாட ஆரம்பிக்கிறார். கிட்டத்தட்ட 100 மேட்ச் விளையாடி இருக்காரு. 6000 ரன்னுக்கு மேலே அடிச்சிருக்காரு. T20 ஓடிஐலையுமே அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, ஒழுங்காக ஆடலை. அதனால் அவருக்கு வாய்ப்பு பறி போகுது. இப்போ சமீபத்தில் ரிட்டையர் ஆகிறார். ரிட்டையர் ஆக போகிறப்போ ஒரு ஸ்பீச்சில் ஆஸ்திரேலியன்ஸ் எந்த அளவுக்கு ஜாதி வெறியர்கள், இனவெறியர்கள், இங்கே இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற மாதிரி அவருடைய ரிட்டையர்மெண்ட் ஸ்பீச்சில் எந்த இஸ்லாமியரை, பாகிஸ்தான்லேருந்து வந்தவர், அவர் ஆஸ்திரேலியாவில் கூட பிறக்கலை, பாகிஸ்தானியர் இங்கே வந்து ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீமில் விளையாடி ஆஸ்திரேலியாக்காரங்களுடைய அன்பு பேரன்பை பெற்று இத்தனை மேட்ச் விளையாடி இவ்வளோ ரன்ஸு குவிச்சு ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒயிட் லேடியை திருமணம் செஞ்சு அந்த ஒயிட் லேடியை முஸ்லீமாக கன்வெர்ட் பண்ணி இவ்வளவும் அந்த மண்ணு கொடுத்துருக்கு. ஆனால் போகிற போக்கில் கடைசியில் என்ன சொல்லிட்டு போகிறாங்க, இஸ்லாமியர்கள் நசுக்கப்படுறாங்க அப்படின்னு ஒரு துண்டை அப்படி போட்டு போயிடுறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு கேவலமான செயல். அதே தான் ஏஆர் ரஹ்மான் செஞ்சார். அதற்கு இந்தியர்கள் கொடுத்த பதிலடி. அவர் இன்றைக்கி மன்னிப்பு கேட்க வச்சுருக்காங்க. மன்னிப்புங்கிற வார்த்தை பயன்படுத்தலை, மாறா அவர் ஒரு வீடியோ இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காரு. நீங்கள் போய் ஏஆர் ரஹ்மானோட இன்ஸ்டாகிராமில் போய் அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ அமீர் கான் மேட்ருக்கு வர. அமீர் கான் வந்து மகாராஷ்டிராவில் எலெக்ஷனில் ஓட்டு போட்டு வெளில வந்துட்டு பைட்டு தந்திருக்காரு. ஏஎன்ஐயோ பிடிஐயோ ஏதோ ஒரு சேனல், சார் ஹிந்தியில் ஒரு பேட்டி தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க எது கேட்டிருப்பாங்க?
அமீர் கான் ஒரு நேஷ்னல் ஃபிகர், இந்தியா முழுக்க எல்லாருக்கும் அவர் தெரியும். ஏன் துருக்கி எரடகன் கூடலாம் அவர் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவர்னு சொல்லப்படுது. அவங்க ஒய்ஃப் கூடலாம் சேர்ந்து ஃபோட்டோலாம் வந்திருக்கு. அப்போ அவங்களுக்குலாம் தெரியணும்னா ஒரு ஒரு லாங்குவேஜ், ஒரு பேன் இந்தியா லாங்குவேஜில் ஒரு ஹிந்தியில் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கலாம். அப்போ இவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஒன்று நேரம் இல்லைன்னு சொல்லியிருக்கணும், இல்லை நான் தர விரும்பலைன்னு சொல்லியிருக்கணும். இது மராட்டி, மகாராஷ்டிரா, இங்கே ஹிந்தியில் பேச மாட்டேன் அப்படின்னு மொழி வாரியான, இப்போது மத வாரியான துவேஷம் எடுபடலை. ஏஆர் ரஹ்மானை வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க, சக்ஸஸ் ஆகலை. ஒரே நாளில் அடி. நம்ம 360 பேசுகிறோம், நாடு முழுக்க எல்லாரும் பேசுகிறாங்க, பெரிய பிளாக்லாஷ் ஆகுது. ரஹ்மான் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை கீழே போட்டுடுறாங்க. இப்போ மொழி எடுத்துகிட்டு வராங்க. நான் என்ன கேட்குறேன், அமீர் கானே அந்த வீடியோவில் தத்துக்கா புத்துக்கான் தான் மராட்டி பேசுகிறார். சரி, மகாராஷ்டிரா மராட்டி தான் பேசணும்னா எதுக்கு சாமி நீ வந்து ஹிந்தி படத்தில் நடிக்கிற? பாலிவுட் ஹிந்தி தானே, நீ மராட்டி படத்தில் நடிச்சுட்டு போ, சம்பளம் கம்மியாக தான் கிடைக்கும், அதனால மராட்டி படத்தில் நடிக்க இல்லை மாட்டேன். இவரே பத்தான் தானே, இப்படி பேச ஆரம்பிச்சா பத்தான் சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு மகாராஷ்டிராவில் என்ன வேலை, ஆப்கானிஸ்தானுக்கு போங்கன்னு திரும்பி யாராவது சொல்லிட்டா இவர் என்ன பண்ணுவார்? என்ன பண்ணுவார்? ஆக்சுவலாக இதில் ஹிந்தி தெரியாமல் இவர் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டு நான் இதை பேச மாட்டேன்னு சொல்லும்போது இவரோட உள்நோக்கம் ஏதோ உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு தானே பேசுகிறேன். நிச்சயமா மகாராஷ்டிராவில் நான் வந்து மராட்டி தான் பேசணும் அப்படின்னா நீங்கள் மொத்தமாக கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுங்கள், ஹிந்து மதத்துக்கு வந்துடுங்க. மகாராஷ்டிரியன்கள்லாம் யார்? ஹிந்துக்கள். நீங்கள் ஹிந்து மதத்துக்கு மாறிடலாமே. அப்போது இங்கே வந்து அது நோக்கம் அது கிடையாது. இங்கே நேற்று மத ரீதியான ஒரு துவேஷத்தை கிரியேட் பண்ண, ஒரு பிரிவினையை கிரியேட் பண்ண பார்க்குறாங்க. சக்ஸஸால் வீழ்த்துட்டு இங்கே வந்து வேறு மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, இது பண்ண முடியாதுன்னு தோணுச்சு. திடீர்னு இன்றைக்கி திருப்பி அந்த மொழியை எடுத்துகிட்டு வராங்க. ஸோ எனக்கு இதெல்லாம் சந்தேகம் வருது, இவங்கெல்லாம் ஏதாவது ஒரு நெட்வொர்க்கில் கனெக்டடாக இருக்காங்களோ, இந்த டீப் ஸ்டேட் மாதிரியான நெட்வொர்க்கில் நாடு. ஏன்னா இவர் சொல்கிறல்ல, துருக்கி பிரதமரோட நெருக்கமாக இருக்கிறவர். அப்போ இது எங்கெங்கேயோ கனெக்ட் ஆகுதோ, இவங்களுக்கு ஏதாவது பின்னாடி ஏதாவது ஒரு வேலை இருக்கோ, ஏதோ ஒரு நோக்கம் இருக்கோ அப்படின்னு. ஏன்னா இப்போது அமீர் கான் வந்து மராட்டி தான் தாய்மொழினா கூட பரவாயில்ல, நீங்கள் ஹிந்திக்காரரு, ஹிந்தி படத்தில் நடிக்கிறீங்க, அதனால ஹிந்தியில் கேட்குறாங்க. அதோ எப்படி வந்து பாலை தூக்கி அவன் மேலே போட்டு போகிறான் பார்த்தீங்களா, ஹிந்தி திணிக்கிறாங்க. இல்லை இப்போது தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள் இருக்காங்க, அவங்க தமிழ் மீடியாக்களுக்கு தமிழில் ப்ரெஸ் மீட் தராங்க. முடித்தோடனே ஆங்கில ஊடகங்கள் சார் இதே விஷயத்த கொஞ்சம் ஆங்கிலத்தில் சொல்லுங்கன்னா ஆங்கிலம் தெரிஞ்சவங்கலாம் பேச தான் செய்கிறாங்க. அது ஆங்கில திணிப்புன்னு சொல்ல முடியுமா? அது அந்த ஊடகம் கேட்கும்போது இவங்க அதுக்கு பதில் சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிள். இப்போது அண்ணாமலை அங்கே இப்போ பிரச்சாரத்துக்கு போயிருந்தார். அங்கே ஏஎன்ஐயில் இது பண்ணும்போது ஹிந்தியில் அவருக்கு தெரிஞ்ச எந்த அளவுக்கு ஹிந்தியில் பேச முடியுமோ அந்த அளவில் அவங்களுக்கு சொல்கிறார். ஏன்னா அவங்க பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் யார், அவங்களுக்கு எந்த மொழியில் சொன்னால் புரியும், அதனால் அவர் அந்த மொழியில் பேசுகிறார். அதை தாண்டி நீங்கள் இப்போ எப்படி தமிழ்நாடு எப்படி மொழி அரசியல் மையமாக செயல்படுதோ அதே மாதிரி தான் மகாராஷ்டிரா. ஆனால் அதற்கான பதிலடி வந்து மக்கள் அந்த அரசியல் செய்யவே இல்லை, அரசியல்வாதிகள் செய்ய முயற்சி செஞ்சாங்க, அதற்கு அடி விழுந்திருக்கு. இங்கேயும் தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்தியாவில் இந்தியர்கள் ஒற்றுமையாக இருந்துடக்கூடாது. அப்போது இத்தனை காலமாக என்ன ஒரு இது பண்ணியிருந்தாங்கன்னா, பாஜக வந்தால் சிறுபான்மையினர் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி மக்களை பிரிக்க ட்ரை பண்ணாங்க. அது வந்து மோடி அவர்களினுடைய 2014 to 19 அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயே அந்த பிம்பம் வந்து தெரியப்பட்டது. பிறகு அவர் ஆர்டிகல் 370 அப்ரகேட் பண்ண உடனே திரும்பவும் அந்த நரேட்டிவ் கொண்டு போகணும்னு நினைச்சாங்க. ஆனால் அதுவும் செல்லுபடி ஆகல. காஷ்மீரிகளே ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை ட்ரை பண்ணாங்க, அப்பயும் ஃபெயிலியர். முத்தலாக்கை தடை பண்ணும்போது ட்ரை பண்ணாங்க, அப்பயுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ ரிலீஜியஸான ஸ்பிளிட் வாய்ப்பில்லை. ஹிந்து ஒற்றுமை வந்துருச்சு. இப்போ இந்த ஹிந்து ஒற்றுமையை உடைக்கணும். எப்படி உடைக்கிறது? மொழி வாரியாக உடைப்போம். இதுதான் தமிழ் பேசுகிறவன் வேற, மராட்டி பேசுகிற வேற. ஸோ இந்த ஒரு அரசியலை மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு செக்மெண்ட்டே வச்சுருந்தோம். ஸோ அமீர் கான், ஏஆர் ரஹ்மான் போன்றவர்கள் பேசக்கூடியது நோக்கம், பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல், பின்னாடி இருக்கக்கூடிய அழுக்கு என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். ஜல்லிக்கட்டில் வெற்றி பெறும் மாடுபடி வீரர்களுக்கு அரசு வேலை அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் வந்து அறிவிச்சிருக்கார், நாங்கள் வந்து அரசு வேலை தரோம் அப்படின்னு. இந்த சூழ்நிலையில் தான் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு முக்கியமான விமர்சனத்தை முன் வச்சுருக்காங்க. இதே மாதிரி தான் நீங்கள் முன்னாடி என்ன சொன்னீங்க அப்படின்னா, ஜல்லிக்கட்டு மாடு வளர்ப்பவர்களுக்கு 1000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் அப்படின்னு சொன்னீங்க. 5 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் கொடுத்தீங்களா? அப்போ இதே மாதிரி தான் இதுவும் ஒரு போலியான ஏமாற்று உத்தரவாதம் அப்படின்றத திரு அண்ணாமலை அதாவது அது எங்கே பேசினார்னா, அந்த
இவரோட நயினாரோட யாத்திரை முடிவில் அவரை பேசும்போது என்ன சொல்றாரு, திமுக அரசு எனக்கே 47,000 ரூபாய் தர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அவர், ஏன்னா அவர் ஒரு காலை வளர்க்குறாரு. அப்படி பார்த்தா அவருக்கே அரசாங்கம் வந்து மாதம் மாதம் 1000 ரூபாய் தரணும், எனக்கே இன்னும் தரல அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு அவர் வச்சுருந்தாரு. இதில் தொடர்ந்து பல சர்ச்சைகள் வருது. ஜல்லிக்கட்டு ஆரம்பித்து கடைசி 4 நாளாக பார்த்துட்ருக்கோம். இதுக்குள்ளே நிறைய அரசியல்கள் நடந்துட்டு இருக்கு. இல்லை, போன வருஷமே ஒரு அரசியல் வந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், இப்போது ஜல்லிக்கட்டில் கலந்துக்கணுன்றதுக்காக பலரும் அவர்களுடைய மாடுகளை ஒரு ட்ரெயின் பண்ணுறாங்க, ஆண்டு கணக்கில் ட்ரெயின் பண்ணுறாங்க. அப்படி ட்ரெயின் பண்ணி வரக்கூடியவர்களுக்கு பங்கேற்பதற்கான வாய்ப்பு டோக்கன் தரப்படுவது இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஏன் தரப்படுறது இல்லை அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே எந்த மாடுகள் பங்கேற்குதோ அதே மாடுகள் அவங்கெல்லாம் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக தான் வந்திருக்காங்க. திரும்பவும் அதே இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக அவர்களே தான் மாடுகளை அவிழ்த்து விட்றாங்க. அப்போ ஒவ்வொரு வருஷமும் பங்கேற்ற மாடு அல்லது பங்கேற்ற நபர்களே தான் திரும்ப அவர்களுடைய மாட்டை வந்து அனுப்புகிறாங்க. அதனால தான் ஜெயிச்சவர்களே ஜெயிக்கிறாங்களோ அப்படின்ற கேள்வியும் வருது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அதே நபர்கள் ஜெயிச்சுக்கிட்டே வராங்க. அப்போ அதே காளை தான் பங்கேற்குதா? இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் எழுது. இப்போ கோவில் எப்படி வந்து கோவிலுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் இன்னைக்கு ஆக்கிரமித்து அதை வந்து நிர்வகிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் ஒரு கேவலமான செயல்களை செஞ்சிட்டு இருக்காங்களோ, இப்போ ஜல்லிக்கட்டுமே போக போக அந்த மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் கைக்கு போய் முடியுதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுது. ஜல்லிக்கட்டினுடைய நோக்கம் என்ன? நம்மளுடைய நாட்டு பசு, நாட்டு மாடு, அதுக்கப்புறம் நம்ம ஆன்மீகம், கோவில் சம்பந்தமாக மாடு, கோவில், தமிழர்கள் இந்த 3 பேரும் எப்படி இணைந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறதோடைய ஒரு வெளிப்பாடு தான் ஜல்லிக்கட்டு. தமிழர்களுடைய வீரம், தமிழர்களுடைய ஆன்மீகம், தமிழர்களுடைய கலாச்சாரம் இல்லையா? ஆன்மீகம்னு வந்துட்டால் மதம் வந்துடுது, கலாச்சாரம்னு வந்துட்டால் மொழி வந்துடுது. ஸோ இதெல்லாமே இப்போது இதில் சுத்தமாக இந்த டாபிக்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லாதவங்க தான் திமுக ஜல்லிக்கட்டை தடை பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருந்தவங்க. திமுகவுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், கம்யூனிஸ்ட் போன்றவர்கள் அவர்களுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகைகளில், இணையதளத்தில் ஜல்லிக்கட்டு ஒரு ஜாதி விளையாட்டு, அது மேல் ஜாதி ஆதிக்க விளையாட்டு அப்படின்லாம் விமர்சனம் பண்ணவங்க. இவங்கெல்லாம் தான் ஜல்லிக்கட்டுக்கு போராடி வாங்கி தந்ததாக ஒரு கதை உருட்டு. இந்த மெரினாவில் போராடினவங்களாம் பெரிய போராளின்னு பேர். ஜல்லிக்கட்டை வாங்கி தந்தது பி. ராஜசேகர் அப்படிங்கிறவர், இங்கே இருக்கிற பொன் ராதாகிருஷ்ணன் போன்ற அமைச்சர்கள். அதை வந்து காங்கிரஸ் தடை செய்ததை எதுக்கு முக்கியம் அப்படின்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரதமருக்கு அதை புரிய வச்சு சட்ட ரீதியாக அதை கொண்டு வராங்க. ஏதோ 4 பேர் மெரினாவில் போராட்டம் பண்ணதுனால உனக்கு மெரினாவில் என்ன நியாயமான போராட்டம் நடந்தது? மெரினாவில் 2வது நாள்லேருந்து அதை ஏதோ ஒரு திருவிழா மாதிரி, ஏதோ ஒரு பார்க்கு மாதிரி வந்துட்டு கண்ட கர்மத்தெல்லாம் செஞ்சுட்டு போனாங்க. அது ஒரு போராட்டம். இதை வந்து நாளைக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம் மாதிரி இது ஒரு வரலாற்று போராட்டம்னு நீங்கள் சித்தரிப்பீங்க. அதனால தான் இன்றைக்கி அதெல்லாம் உடச்சிடுறேன். மெரினாலேயோ ஜல்லிக்கட்டுக்கு நடந்த, தமிழ்நாடு முழுக்க நடந்த போராட்டம் எதுவுமே போராட்டம் இல்லை. சில இடத்துல அங்கங்கே நியாயமாக சில மாணவர்கள் 1-2 பேர் போயிருக்கலாமே தவிர அத்தனையும் திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதி. அது கூடவே வந்து பார்த்ததுனால நமக்கு அது புரிஞ்சுக்க முடியுது. என்னென்னா 2 நாட்கள் வந்து மாணவர்களுடைய கையில் தான் அந்த போராட்டமாக இருந்தது. அதுக்கு அடுத்து தான் சில அடிப்படைவாத இயக்கங்கள், குறிப்பாக எஸ்எஃப்ஐ, கம்யூனிஸ்ட்டு, இந்த டிஒஎஃப்ஐ, அந்த திமுகவுடைய நபர்கள், திக, இவங்கெல்லாம் உள்ளே வராங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் அது வரைக்கும் ஜல்லிக்கட்டு வேணுங்கிற ஒரு கோஷமானது மோடி ஒழிக, ஜெயலலிதா ஒழிக, இது இந்தியாவுக்கு எதிரான கோஷங்கள். ஏமா நாங்கள் ரிப்பப்ளிக் டே கொண்டாட மாட்டோம், இந்தியா எங்கள் நாடு கிடையாது, இந்தியா கொடியை எரிச்சு நான் போனேன். சென்னையில் தேசிய கொடியை எரிச்சானுங்க, எரிக்கிறவன் எவன்டா எரிக்கிறான் பார்ப்போம், நான் போனேன். அதனால தான் எனக்கு தெரியும் இந்த போராட்டத்தை பற்றி. ஸோ ஜல்லிக்கட்டுக்கு சம்மந்தமே இல்லாதவங்க இப்போ அவங்க கண்ட்ரோலில் ஜல்லிக்கட்டு இருக்குன்னும் போது இதில் எப்படி நியாயமான விஷயங்கள் நடக்கும்? அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்தால்தான் அதில் என்ன இன்னும் சிறப்பாக என்ன பண்ண முடியும், சேஃப்டியாக என்ன பண்ண முடியும், கல்ச்சர் ரீதியில் இன்னும் அதை எப்படி என்ஹான்ஸ் பண்ண முடியும், யாருக்கு எப்படி நிதி உதவி வழங்க முடியும், யார் உண்மையான மாடுபிடி வீரர்கள், யாருக்கு வேலை தேவை, யாருக்கு பொருளாதார உதவி தேவை. அண்ணாமலை அவர்கள் சொன்னார் எல்லாருக்கும் 1000 ரூபா தரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு. அண்ணாமலை போன்றவர்களுக்கு 1000 ரூபா தேவையா? இல்லை. அப்போது இதெல்லாம் பொதுவாக சொல்லக்கூடாதுங்க. உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, மாடு பிடிக்கிறவங்க, மாடு வளர்க்குறவங்க. அப்போது நீங்கள் எல்லாருக்கும் 1000 ரூபா தர்றதுக்கு பதில் அந்த மாதிரி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு 10,000 கொடுங்க. அந்த மாடு நல்லாயிருக்கும், அந்த வீடு நல்லாயிருக்கும். ஸோ இவங்களுக்கு ஜல்லிக்கட்டுனால என்னன்னு தெரியல. அதனால தான் ஜல்லிக்கட்டு மேலே ஒரு பற்று இல்லாதனால தானே துணை முதல்வர் லேட்டாக போனார். துணை முதலமைச்சர் லேட்டாக போனதுனால பல மாடு அவுத்து விட முடியலையே.
வேதனையோட தெரிவிச்சாங்க. அவரு வரும்போது வரட்டுங்க. ஆனா விளையாட்ட ஆரம்பிக்கணும் இல்லையா? எத்தன நேரம் நாங்க காத்திருக்க முடியும்? அடைச்சு வச்சிருக்க முடியும்? அதாவது அப்படின்னு என்னன்னா, கேட்குறாங்க. அவன் எதுவும் சாதாரணமா வரல. ஒரு காளை அங்கேருந்து அவன் கூட்டிட்டு போறான்னா, குறைஞ்சது அவனுக்கு ரூ. 15,000 செலவாகுது. ம். ஒரு சாமானிய நபர் ரூ. 15,000 செலவு பண்ணி கொண்டு வந்து 12 மணி நேரம் அந்த கூண்டுல வெயிட் பண்ணியிருக்கான். வெயிட் பண்ணி சாப்பாடு தண்ணி இல்லாம காத்திருந்து கடைசி கட்டம் இதெல்லாம் முடிஞ்சிச்சுப்பா நீங்க கிளம்புங்கப்பான்னா, அவன் மனநிலை என்ன ஆகும்? 1 வருஷம் இதுக்காக காத்திருக்கான். ஏதோ இது அந்த 12 மணி நேரம் இல்ல. 1 வருஷம் இந்த ஒரு நாளுக்காக அவன் அதுக்காக காத்திருந்து, அவன் மாட்ட தயார் பண்ணி, இந்த இடத்துல நம்ம காட்டணுங்கிறதுக்காக வரும்போது, அத வந்து இவங்களுடைய அது அலட்சியத்தினாலயும் ஏன் உதயநிதி லேட்டா வாங்க, நாங்க ஆரம்பிச்சிடுறோம். நீங்க வந்து பாருங்க, உங்கள வர வேணாம்னு சொல்லல. லேட்டா வரீங்களா வாங்க. 2 மணி நேரம் கழிச்சு வாங்க. நாங்க ஆரம்பிச்சிடுறோம். அப்போ அங்க இருக்கிற அமைச்சருக்கு, மூர்த்திக்கு உதயநிதி கிட்ட நல்ல பேர் வாங்கணும். அங்க இருக்கிற கலெக்டருக்கு உதயநிதி கிட்ட நல்ல பேர் வாங்கணும். இப்போ உதயநிதி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் திறந்தா போதும். அப்போ இப்போ புரியுதுல்ல. அப்போ ஜல்லிக்கட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாத இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க தான் அதை நடத்துறாங்கன்னும் போது இந்த 1000 ரூபாவும் வரப்போறது கிடையாது. அங்க முதலமைச்சர் சொன்ன எந்த இதுவுமே நிறைவேற போறது கிடையாது. எப்படி திமுகவினுடைய மற்ற தேர்தல் அறிக்கைகளினுடைய இதெல்லாம் வந்ததோ அதே மாதிரி இதுவும் புஷ்வானம் தான். ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிற நாள் தான் எங்களுக்கு பொங்கல்னு விஜயோட ரசிகர்கள் சொன்னாங்கல்ல. அந்த மென்டாலிட்டிக்கும் இந்த மென்டாலிட்டிக்கும் வித்தியாசமே இல்ல. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இவங்க இந்து மதத்திலேருந்து ஜல்லிக்கட்டை பிரிக்கிறதுக்கு ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. வாடிவாசலுங்கிறது வந்து அவங்க தெய்வமா வழிபடுறது. நீங்க அதை நல்லா பார்த்தீங்கன்னா, அதுல கடவுள் சின்னங்கள், நாமம் போட்டு, பட்டை அடிச்சு, அதை தெய்வமா வழிபட்டுட்டு இருக்காங்க. இதை வந்து அவங்க பிசினஸ் மாதிரி மாத்துறதுக்காக அதுக்கு இல்ல அப்ப நாமமே தெரியலையே. உதயநிதி எம்கே ஸ்டாலின் தானே தெரியுறாங்க. இது மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. ரெண்டாவது இதை கிறிஸ்தவ அமைப்புகள் கையில் எடுக்கிறாங்க. எத்தனை இடத்துல வந்து சர்ச்சில் வந்து ஜல்லிக்கட்டு இல்ல நடத்த அது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன்னா, கிறிஸ்தவர்கள் ஜல்லிக்கட்டு நடத்துறாங்கன்னா நடத்தட்டும். ஆனா ஜல்லிக்கட்டினுடைய பூர்வ நோக்கமும் அதுல இருக்கணும். அடையாளத்தை அழிச்சிட்டு பண்ணாதீங்க. ஆமா, நாங்க வந்து ஜல்லிக்கட்டு நடத்துறோங்கிறதுல தவறே கிடையாது. கிறிஸ்தவர்களும் நம்ம சகோதரர்கள் தான். ஆனா ஜல்லிக்கட்டினுடைய நோக்கம் என்ன? எப்படி பூஜை பண்ணி அந்த பசுவுக்கு வந்து இது பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன படையல் வைப்பாங்க, எப்படி அவங்கள சாமியா கும்பிடுறாங்க. நீங்க மாட்டுக்கறி சாப்பிட்டுட்டு ஜல்லிக்கட்டு அன்னைக்கு மட்டும் நான் மாட்டை வணங்குறேன்னு சொல்றத எப்படி ஏத்துக்க முடியும்? பீஃப் சாப்பிட்றது வேற, நான் திருப்பி வரேன். பீஃப் வேற, மாட்டுக்கறி வேறு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே 4-5 வகைகள் இருக்குது. 4-5 வகைகள் மாடுகள் இருக்குது. அந்த மாடுகளை தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது சயின்டிஃபிக்காகவும் ட்ரெடிஷ்னலாகவும் ரிலீஜியஸாகவும் காரணங்கள் இருக்குது. அப்போது நான் வருஷம் ஃபுல்லாக மாட்டுக்கறி சாப்பிடுவேன். ஒரு 2 நாள் மட்டும் நான் ஜல்லிக்கட்டுக்காக சீன் போடுவேன். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்பேன். தூக்கி இது சட்டையை வைப்பேன். என் வண்டியில் வந்து காருக்கு பின்னாடி மாடு இப்படி ஜம்ப் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ வைப்பேன்னா பைத்தியக்காரன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்போது இந்த மாதிரி திமுக கோவிலை நாசம் பண்ணியாச்சு. அடுத்தது ஜல்லிக்கட்டையுமே நாசம் பண்ண போகிறதுக்கான முயற்சியில் இருக்காங்க அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்து கிடையாது. முதல்வர் சொன்னது எதுவுமே நடக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது தான். இதுக்கு நம்ம சேனலில் மக்கள் கருத்துன்னு எடுத்திருக்கோம். அவங்கெல்லாம் இந்த மாதிரி முதல்வர் சொல்லியிருக்காரு, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அவங்க எதுவும் செஞ்சதில்லை, இதையும் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கருத்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ மக்கள் கருத்துமே அதுவாக தான் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இது வந்து ஒரு ஹிந்து ரீவைவல் பற்றின ஒரு டாபிக். எங்கே எதனால் அப்படின்றத இப்போ பார்த்துருவோம். கேரளாவில் மீண்டும் நடைபெற உள்ள மாமாங்கம் நூற்றாண்டு கடந்து மீட்கப்பட்ட ஹிந்து உரிமை. ஸோ மாமாங்கம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்ம கும்பமேளா மாதிரி எப்படி தமிழகத்தில் மகாமகம் நடக்குதோ, கும்பகோணம் மகாமகம், வடக்கில் வந்து பிரயாக்ராஜில் கும்பமேளா நடக்குதோ, அந்த மாதிரி கேரளாவில் நடக்கக்கூடிய ஒரு விழா. ஆனால் இந்த விழா சுமார் 200 ஆண்டுகளாக நடத்த முடியாமல் நடத்தப்படாமலேயே இருந்திருக்கு. ஏன் நடத்தப்படலைன்னா நடத்த விடலை. இந்த நிலையில் கடந்த ஒரு ஆண்டாக போராடி ஹிந்து அமைப்புகள்லாம் இப்படி ஒரு விழாவை வந்து நடத்தணும், திரும்ப மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடி இருக்காங்க. எங்கே இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது அப்படின்னா, கடந்த முறை பிரயாகராஜில் நடைபெற்ற இந்த கும்பமேளா, அதில் தான் அங்கே இருக்கக்கூடிய இந்த அக்காராக்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த அக்காராக்கள் இணைஞ்சு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ கேரளாவில் இந்த மாமாங்கத்தை நடத்த ஜூனா அக்காரா அப்படின்ற அமைப்பு வந்து முன் வந்திருக்கு. அந்த அமைப்பு வந்து இதற்காக ஒரு சன்னியாசி அவர்களை டெப்யூட் பண்ணியிருக்காங்க, சுவாமி ஆனந்தாவன் பாரதி மகாராஜ். அவர் தான் வந்து தென்னிந்தியாவிற்கான மகாமண்டலேஸ்வர். ஸோ அவருடைய மேற்பார்வையில் இது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரயாகராஜில் நடந்த கும்பமேளாவில் இது முடிவு செய்யப்பட்டது. ஸோ இதில் ஒரு விஷயம் கவனிக்கணும். என்னென்னா
வடக்கில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அவங்களுக்கு கேரளாவுக்கு என்ன சம்பந்தம்? அவங்க எப்படி கேரளால நடத்தலான்னா, ஆதிசங்கரர் கேரளாவின் காலடியில பிறந்தவர். அவரு சங்கர மடத்த மட்டும் எஸ்டாப்ளிஷ் பண்ணல. அக்காராக்களையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆதிசங்கரர எப்பவுமே என்னன்னு சொல்லி இது பண்ணுவாங்க, அவரு வந்து ஒரு பார்ப்பனர், பிராமணர். அவரு தான் வந்து இந்து மதம் அப்படின்ற இல்லாத ஒரு மதத்தை தோற்றுவித்தார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதற்கு எத உதாரணமா காட்டுவாங்கன்னா, சங்கர மடம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஆனா அவர் சங்கராச்சாரியாருக்கே மதமும் ஜாதியும் இல்ல அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கணும். அவங்க அவர் பூணலே கிடையாது. பூணூலை கழட்டிட்டு தான் அவங்க வந்து சன்னியாசியாகி தான் மடாதிபதி மடாதிபதியாக முடியும். ஸோ அவர் சங்கர மடத்தை மட்டும் தோற்றுவிக்கல, அக்காராக்களை தோற்றுவித்தார். சைவ அக்காராக்களை தோற்றுவித்திருக்கார். அந்த சைவ அக்காராவில் ஒரு முக்கியமான அக்காரா தான் ஜூனோ அக்காரா. அதாவது கேரளாவில் பிறந்த ஆதிசங்கரால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு அக்காரா வடநாட்டில் இருக்கு. திரும்பவும் அவர்கள் ஆதிசங்கரர் பிறந்த மண்ணிலேயே அந்த தர்மத்தை மீட்டெடுப்பதற்கான ஒரு முயற்சியில் இறங்கி இருக்கிறார்கள். அதற்கு வந்து வெற்றியும் கிடைத்திருக்கிறது. இன்னொன்று, இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் நடத்துறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டால், பாரம்பரியமாகவே ஹிந்து தர்மம் அப்படின்றது இயற்கையை போற்றி வழிபடக்கூடிய ஒரு நாகரிகமாக இருந்திருக்கு. குறிப்பாக மனித சமுதாயம் எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னா அடிப்படையில் நதி நீர் அப்படின்றது முக்கியம். அந்த நதி நீர் சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்கணும். அதுதான் நமக்கு வாழ்வாதாரம் கொடுக்குது, நதியும். அப்போது அந்த நதிகளை நாம் போற்றி வணங்கணும் அப்படின்றது தான் இந்த இதில் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஃபெஸ்டிவலினுடைய சிம்பாலிக் சிக்னிஃபிகன்ஸே அந்த நதியில் நீராடுதல், அதுதான் முக்கியம். அப்போது அதை புண்ணியமாக நினச்சி நம்ம செய்கிறோன்னா அந்த நதியை நாம் என்றைக்குமே மதிப்போம். இன்றைக்கி நான் இதில் இது பண்ணுறேன் அப்படின்னா, குளிக்கிறேன் அப்படின்னா, திரும்ப நான் அதை எப்படி நான் அசுத்தம் ஆக்குவேன்? எனக்கு அந்த எண்ணமே வராது இல்லையா? அதுதான் இதுலேயே இன்னொரு முக்கியமான சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா, தேச ஒற்றுமையையும் இந்த ஃபெஸ்டிவல் கொண்டாடுது. ஏன்னா இந்தியாவில் மொத்தம் 7 நதிகள் பிரதானமாக கொண்டாடப்படுது. கங்கேச்ச, யமுனை சைவ, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதே, சிந்து, காவேரி. இப்போ இந்த 7 நதிகள் தான் மிகப்பெரிய நதிகள். இந்திய பாரத சிவிலைசேஷனுக்கே இது காரணம். அப்போது இந்த 7 நதிகளில் நீராட முடியலைன்னாலும் இந்த 7 நதிகளுக்கு கிளை நதிகளாக பல நதிகள் இருக்குது. அங்கே மக்கள் வாழ்கிறாங்க. இந்த 7 நதிகளால் தான் இந்த நாடு நல்லா இருக்குது அப்படின்றதையும் வேண்டிக்கிட்டு அதை நினைச்சுக்கிட்டு தான் அவர்கள் கிளை நதிகளில் குளிக்கிறாங்க. ஸோ பாரதப்புழா வந்து கிளை நதி இல்லை, இந்த 7 நதிகளினுடைய அம்சமும் அந்த பாரதப்புழா இருக்கு. இதனுடைய ஸ்பெஷல். ஏன் அது அப்படி வருதுன்னா, எங்கெல்லாம் இந்த மகாமகம் நடக்குதோ அங்கெல்லாம் அந்த 7 நதிகளும் சங்கமிக்குதுன்றது அர்த்தம். அப்போ அந்த 7 நதிகளினுடைய தன்மையும் இந்த நதியில் இருக்கு அப்படின்றத போற்றி அந்த பாரதப்புழா அப்படின்ற இந்த நதிக்கரையோரம் இந்த விழா நடக்குது. இன்னைக்கு ஆரம்பிக்குது. இதில் இன்னொரு சிக்னிஃபிகன்ஸும் இருக்குது, இதையும் சொல்லி ஆகணும். என்னென்னா, தமிழர்களுக்கும் இதற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டால், இந்த மாமாங்கம் அப்படின்ற நிகழ்ச்சியை யாருடைய காலத்திலிருந்து நடக்குதுன்னா, சேரர்களோட காலத்திலிருந்து நடக்குது. சேரர்கள் யார்? தமிழர்களில் மூவேந்தர்களில் ஒருவர். அப்போது அந்த சேரமான் பெருமாளினுடைய காலத்தில் எல்லா அரசர்களுக்கும் சேரமான் பெருமாள்ன்ற பட்டம் வந்துடுது குலசேகர வம்சத்தில். அவர்களுடைய காலத்திலிருந்தே நடக்குது. அப்போ தமிழ் அரசரால் போற்றப்பட்ட ஒரு ஹிந்து ஃபெஸ்டிவல் இது. இது எப்படி நாளைக்கு இன்னைக்கு தொடங்குதுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் இதனுடைய இது ஊர்வலம் எங்க நடக்குதுன்னா மொத்தம் 17 நாட்கள் நடக்குது. இப்போ புரிதலுக்காக இந்த பாரதப்புழா, அந்த ரிவர், புழானா ரிவர், ஓகேவா? அது பாரதப்புழா அப்படிங்கிறாங்க. அது எங்க துவங்குதுன்னா திருமூர்த்தி மலையில தொடங்குது. தமிழ்நாட்டில் திருமூர்த்தி மலையில தொடங்கி அது வந்து அரபிய கடல்ல, அதாவது சிந்து சாகர்ல போய் கலக்குது. இப்போ இந்த ரிவருக்கு பேர் பாருங்க, நதிக்கு பேர் பாரதம். இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்கார வச்சாங்களா, இல்லை மோடி வச்சார் அந்த நதிக்கு பேர்? அப்போ எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம பல சமஸ்தானங்களாக பிரிந்திருந்த போதும் பாரதம், ஏன் பாரதப்புழா, இந்தியாவில் முழுக்க ஓடக்கூடிய புண்ணிய 7 நதிகளினுடைய அம்சமும் இந்த நதியில் இருக்குது. இது இந்தியாவினுடைய அத்தனை பாரதத்தில் ஓடக்கூடிய புண்ணிய நதிகளினுடைய அம்சம் இதில் இருக்குது. அப்படின்னும்போது தான் அந்த நதிக்கு பாரதப்புழான்னு பேர் வைக்கிறாங்க. இது இந்தியாவினுடைய அம்சம். அப்போது சேரர்கள், பாண்டியர்கள், சோழர்கள், விஜயநகர பேரரசு, மதுரை நாயக்கர்கள், இப்படி எவ்வளவோ பிரிஞ்சு இருந்தாலும் பாரதம் அப்படிங்கிறது என்றைக்கும் இந்த சில பைத்தியக்காரங்க சொல்லுவாங்கள்ல, 75 வருஷமாக தான் நீ இந்தியன் அப்படின்னு, அந்த பைத்தியக்காரங்களுக்கான பதில் தான் இது. 1000 வருஷமா இந்த பாரதப்புழை அப்படிங்கிற பேர். இந்த எனக்கு கடைசி 200 வருஷமா இது நடக்கல அப்படிங்கிற 250 வருஷமா நடக்கலங்கிறீங்க. யார் இதை தடை பண்ணா? தடை பண்ணுறது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கணும். இப்போது நிறைய இளைஞர்கள் கேட்பாங்க, எதுக்கு திருவிழாக்கள், எதுக்கு மகா கும்பமேளா,
இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு. ஸோ இதில் ரிலீஜியஸான விஷயம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ட்ரெடிஷன் என்ன, ரிலீஜியஸாக இருக்கக்கூடிய விஷயம். நான் இது இப்போ கமர்ஷியலாக வரேன். இப்போ திருவிழாக்கள் நடக்கும்போது தான் நிறைய சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு, பொறி விற்கிறவங்களுக்கு, சோளம் விற்கிறவங்களுக்கு, பலூன் விற்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் வந்து ஒரு பொருளாதார உதவிகளாக மாறுது. ஓகேவா? அதே மாதிரி தான் ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் ஏன் உருவாக்குறாங்க. இன்றைக்கி இந்தியாவிலே பெரிய திருவிழா, கோவில் திருவிழா எதுனா திரிஷூர்புரம். இந்த திரிஷூர்புரத்தை சக்தன் தம்புரான்னு ஒரு ராஜா ஏன் உருவாக்குறாருன்னா, அந்த நாடு பொருளாதார ரீதியாக முன்னேறணும். அந்த திருவிழாவை பேஸ் பண்ணி நிறைய பேர் வருவாங்க போவாங்க. அதன் மூலமாக அந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொருளாதார உதவி கிடைக்கும். இங்கே தமிழ்நாட்டில் அப்படிதான். நீங்கள் அறுவடை காலம் முடிஞ்சிருச்சுன்னா அறுவடை காலம் முடிஞ்சு அடுத்த 5-6 மாதத்துக்கு வெறும் திருவிழா தான், திருவிழாக்கள் மட்டும்தான். காரணம் என்னன்னா விளைவிச்ச பணத்தை செலவு பண்ணணும். அப்போ அதுக்கு ஒரு இது வேணும். அப்போ நம்ம முன்னோர்கள், ஆமாம், அப்போ நம்ம முன்னோர்கள்லாம் முட்டாள், கம்யூனிஸ்ட் மாதிரி இருக்கக்கூடிய கேள்வி கேட்குறோம் புத்திசாலியாங்கிறது விஷயம். இப்போது கும்பமேளா எதுக்கு நடக்குது? இப்போ 12 வருஷத்தில், 24 வருஷத்துக்கு ஒரு தடவை, 120 வருஷத்துக்கு ஒரு தடவைன்னு பல விதமான மேளாக்கள் கும்பமேளாக்கள் நடக்குது. அதில் மிக முக்கியமானது பிரயாக்ராஜில் நடக்கக்கூடியது. ஏன் அப்படின்னா 12 வருஷத்துக்கு அந்த காலத்துலலாம் இப்போ எப்படி அரசாங்கம் இருக்குது, மத்திய அரசு, பார்லிமெண்ட்லாம் இருக்குது, நாடு முழுக்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு உங்கள் ஏரியாவில், அதுக்கு தான் பார்லிமெண்ட்டு. ஆனால் இங்கே இருக்கிறவங்க போயிட்டு பெரியார் வாழ்கன்னு கத்திட்டு வராங்க. தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனைங்கிறத சொல்ல மாட்டாங்க. உதயநிதி வாழ்கன்னு சொல்கிறாங்க. உதயநிதி வாழ்கன்னு சொல்லிட்டு வராங்க. தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பிரச்சனை சொல்கிறது இல்லை. ஆனால் அந்த காலத்தில் நியாயமான ரீஜனல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருந்தாங்க. இந்த கும்பமேளாக்களில் தான் நாடு முழுக்க சுற்றக்கூடிய சன்னியாசிகள், ரிஷிகள், முனிகள்லாம் ஒன்று சேருவாங்க. ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டில் இப்படி நடந்துகிட்டு இருக்குப்பா, தென்பகுதிகளில் இப்படி நடந்துக்கிட்டு இருக்குப்பா, வடப்பகுதிகளில் இப்படி நடந்துக்கிட்டு இருக்குப்பா, இங்கே இப்படி நடக்குதுப்பா, இங்கே ஒரு விஷயம் பண்ணாங்கப்பா, நல்லா இருக்குப்பா, இதெல்லாம் கேட்டுட்டு இந்த இடத்துல தான் ஐடியாஸ் உருவாகும். புது புது ஐடியாஸ் உருவாகும். திருப்பி இந்த ரிஷிகள், இந்த முனிகள் திருப்பி பல பகுதிகளுக்கு போய் அங்கே கற்றுக்கிட்ட நல்ல விஷயத்த அங்கங்கே அப்டேட் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ எவ்ரி 12 years ஒன்ஸு ரிஷிகள், சன்னியாசிகள், முனிகள் வந்து, அகோரிகள் வந்து அப்டேட் ஆகிறதுக்கான ஒரு கல்ச்சுரல் சங்கமம் தான் இந்த கும்பமேளா. அதுவும் இல்லாமல் காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்து மதமானது மாறிக்கிட்டே ஆயிட்டு இருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் கும்பமேளா. கும்பமேளால தான் எது தேவை, எது தேவையில்லை, எது புதுசாக பண்ணலாம், இப்படி எல்லா விதமான விஷயங்களும் இது முடிவு பண்ணி ரிஃபார்ம் நிறைய நடக்கக்கூடிய இடத்துல தான் கும்பமேளா போலவே புஷ்கரணியும் ஃபேமஸ். இப்போ கும்பமேளானா நம்ம ஒரு இடத்துக்கு தானே வரோம், புஷ்கரணினா ஒவ்வொரு நதிக்கும் போகிறோம். அப்போ பாரத தேசம் ஃபுல்லாக இவங்க பயணம் செய்யவும் வாய்ப்பு கிடைக்குது, அதனுடைய மகத்துவத்தை நேராக பார்த்து தெரிஞ்சுக்கவும் வாய்ப்பு கிடைக்குது. அது மட்டும் இல்லை, இந்த கும்பமேளால தான் இப்போ வந்து இங்கே அரிசி அதிகமாக இருக்குது, அங்கே கோதுமை அதிகமாக இருக்குது, இங்கே சோளம் அதிகமாக இருக்குது, இங்கே கடலை அதிகமாக இருக்குன்னா, அப்போ எங்கே எது கம்மியாக இருக்கோ இன்னொரு இடத்துல அதை கிராப் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. ஸோ ஏகப்பட்ட விஷயம் இதில் இருக்குது. இப்போ அதை விட இப்போ எப்படி பிரயாக்ராஜில் நடக்கக்கூடிய கும்பமேளா இந்த மாதிரி விஷயத்துக்கு ரொம்ப ஆன்மீக ரீதியாக எவ்வளோ ஸ்ட்ராங்கோ, கேரளாவில் இன்னைக்கு இருக்கிற கேரளா, அன்னைக்கு எல்லாமே வந்து தென்பகுதிகள், விந்தியமலைக்கு கீழே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மகா கும்பமேளாங்கிறது தான் இந்த மாமாங்கம் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த மாமாங்கத்தில் தான் ராஜா, அதாவது இந்த நிலப்பரப்பை ஆட்சி செய்யக்கூடிய ராஜா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அவருடைய அக்கௌண்ட் ஷீட் எடுத்துகிட்டு வரணும். அவருடைய அக்கௌண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும். என்ன மாதிரியான வருவாய் கிடைத்திருக்கு, நான் என்னென்ன நல்லது பண்ணியிருக்கேன் மக்களுக்கு, என்ன மாதிரியான கல்விக்கு என்ன பண்ணியிருக்கேன், மருத்துவத்துக்கு என்ன பண்ணியிருக்கேன், சாலைக்கு என்ன பண்ணியிருக்கேன், டேமுக்கு என்ன பண்ணியிருக்கேன், பஞ்சம் வந்திருந்தா எவ்வளோ கொடுத்துருக்கேன், எவ்வளோ கோவில் கட்டியிருக்கோம், இந்த விஷயத்தெல்லாம் அவர் அங்கே எடுத்துகிட்டு வந்து சொல்லணும். அதற்கு பிறகு ஸ்காலர்ஸு, ஃபிலாசபி, எப்படி வந்து நம்மளுடைய ஹிந்து மதம் அப்படிங்கிறது ஃபிலாசபி ஒரு புத்தகம் பேஸ் பண்ணி இல்லை, ஏகப்பட்ட ஃபிலாசபி பேஸ் பண்ணி புது புது ஃபிலாசபிஸ் உருவாகும், புது புது தர்க்கங்கள் நடக்கும், டிபேட்ஸ் நடக்கும், அதன் மூலமாக புது புது ஐடியாஸ் உருவாகும். சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. புது புது கண்டுபிடிப்புகளை இந்த மாமாங்கத்தில் தான் எடுத்துகிட்டு வந்து ராஜா கிட்ட காமிச்சு அப்ரூவ் வாங்குவாங்க. இது நல்லா இருக்குப்பா, அடுத்த இந்த எல்லா இடத்துலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஒரு டீம் உட்காந்து அதை செலக்ட் பண்ணுவாங்க, ஓகே பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து கணியர்கள், இந்த கணிக்கக்கூடியவர்கள்லாம் உட்காந்து, பணிக்கர்லாம் உட்காந்துட்டு எப்போ மழை வரும், எப்போ எங்கே வரும், என்ன பண்ணலாம், இந்த வருஷம் இங்கே பஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்போ நம்ம விவசாயத்துக்கு என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான திட்டங்கள் போடுவாங்க. இதெல்லாம் போக இந்த மாமாங்கத்தில் தான் கேரளா அப்படின்னு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ராஜா யார் பெருமாள், அவர் தான் ஒன்று அவருக்கு நண்பராக இருக்கணும், இல்லை அவருக்கு அடிமை கப்பம் கட்டணும். அடிமைனா நம்ம தவறான வார்த்தையை அதை எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் தான் எங்களுக்கு பாஸ், சிற்றரசு, நாங்கள் உங்களுக்கு சிற்றரசு, நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு நடக்கக்கூடிய ராஜ்யமாக இருக்கோம் அப்படின்னு
அடிமை கப்பம் கட்டணும், இல்லை நண்பர் அப்படிங்கிற வகையில் எல்லாரும் இணையக்கூடியது. இந்த மாமாங்கத்துக்கு இன்னும் நிறைய வரலாறு இருக்குது. நம்ம பேசணுன்னா அது ரொம்ப நேரமாகும். இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவர்கள், வரலாற்றில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவர்கள் மாமாங்கம்னு கூகுளில் போய் போட்டு பார்த்தா ரொம்ப சுவாரஸ்யமான சோழர்கள் கூட இன்வால்வ் ஆகக்கூடிய பல வரலாறு இதில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் சொன்னேன்னா அப்படியே கேட்டுட்டு போயிடுவீங்க. நீங்களாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லணும். இந்த மாமாங்கத்தை கடைசியாக யார் நடத்தியிருக்கா அப்படின்னு பார்த்தா கேரளாவினுடைய சாமுதிரிகள் நடத்தியிருக்காங்க. அவர்களுடைய ராஜ்யம் இருக்கக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா, அந்த கடல் பகுதி, அது வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ரூட்ல ரொம்ப முக்கியமானது. சீனர்களே இந்த பகுதியாக வந்தால் அவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த ட்ரேடு பவரை காட்டக்கூடிய ஒரு மையமாகவும் இந்த மாமாங்கம் விளங்கியிருக்கு. அதனால தான் இப்போ நீங்கள் கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்த சட்டிக்கு அதுக்கு பேர் சீன சட்டின்னு தான் சொல்லுவாங்க. இந்த எண்ணெய் பொரிப்பாங்க, அப்பளம் பொரிக்கிற சட்டிக்கு சீன சட்டி. அதே மாதிரி மீன் பிடிக்கிறது நீங்கள் கொச்சி பக்கம்லாம் போனீங்கன்னா சீன வலைன்னு பார்ப்போம். நீங்கள் ஃபோட்டோ கூட வால்பேப்பர் கூட பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய வலை மாதிரி கட்டியிருப்பாங்க, க்ரெயின் மாதிரி இருக்கும், அது அப்படியே கீழே போயிட்டு இதெல்லாம் சீனாவில் மீன் பிடிக்கிறதுக்கு பயன்படுத்தின சிஸ்டம். எப்படி இது கேரளாவுக்கு வருது? இந்த மாமாங்கத்துக்கு வந்த சீன டிராவலர்கள் அவங்க இப்போ பார்த்தீங்களா ஒரு மகாமகத்தினால எந்த அளவுக்கு ஒரு கல்ச்சுரல் இன்டர் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது அப்படின்னு சொல்லி கடைசி ஒரு வருஷத்துலேயே பார்த்தாங்களே. மகா கும்பமேளா நடக்கும்போது எத்தனை நாடுகள்ல இருந்து எத்தனை லட்சம் மக்கள் இங்கே வந்துட்டு போயிருக்கு. கோடி மக்கள், லட்சம் இல்லை, கோடி மக்கள் வந்துட்டு போயிருக்காங்க. அதனால அந்த மாநிலம் அந்த ஒரு வருஷத்துல எவ்வளோ வருவாய் ஈட்டியிருக்கு. ஒட்டுமொத்த வருவாயுமே அந்த கடைசி 1.5 மாசத்துல அவங்க ஈட்டியிருக்காங்க. இப்போ ஒழுங்கா நடத்த தெரிஞ்சா இந்த வருஷம் கும்பகோணத்துல மகாமகம் இதை இந்த தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு கையாளும்? அது அந்த கற்பனையே கிடையாது. ஜல்லிக்கட்டுக்கே 2 மணி நேரம் லைட்டு, மகாமகத்துக்கு எவ்வளோ நேரம் லேட்டாக வராங்கன்னு மட்டும். அதாவது 12 வருஷத்துக்கு கழிச்சு நடக்க போகுது. அப்போ உலகம் முழுக்கக்கூடிய இந்துக்கள் அங்கே வருவாங்க. அப்போ எந்த அளவுக்கு அதுக்கான ஏற்பாடு தேவை, எந்த அளவுக்கு அதுக்கான அந்த கற்பனையே இல்லாமல் தானே இன்னும் வரைக்கும் வந்தால் கூட பரவாயில்ல. சுசீந்திரத்தில் கெட்ட வார்த்தையில் திட்டினாங்க, அதையும் நம்ம பார்த்தோம். சுசீந்திரத்தில் இப்போ இல்லை, ஜல்லிக்கட்டுலேயே அந்த பரிசு வாங்கினவர் மேடை ஏறி வந்து எனக்கு 2 வார்த்தை பேசணும்னு சொல்கிறாரு. அமைச்சர் மூர்த்தி வந்து இப்போ கீழே போ அப்படின்னு. ஏன் கேட்குறேன், ஏன் உங்களுக்கு இவ்வளோ பார்த்தா அருவருப்பாக இருக்கு? அருவருப்பாக இருக்கு அவங்களுக்கு. ஜல்லிக்கட்டு வீரர்களை பார்த்தா திமுக அமைச்சருக்கு அருவருப்பாக இருக்கு. வீரர் பரவாயில்ல, கலெக்டர் அவருக்கு என்ன நிலைமை ஆச்சு பார்த்தீங்களா இல்லையா? இல்லைங்க, கலெக்டராவது ஒரு எஸ் பாஸ் போட வேண்டியவர். நம்ம பார்த்தோம் திருப்பரங்குன்றத்தில் இந்த கலெக்டர் இந்த போலீஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு. மூர்த்தி சொல்கிற மாதிரி தானே செஞ்சாங்க. அதை அவங்க விட்டுடுங்க, அது அவங்க ஆளுங்கன்னு வச்சுப்போம். ஏங்க மாடுபிடி வீரங்க அவ்வளோ மாடை பிடிச்சிட்டு அவன் வீரத்தை காட்டியிருக்கான். அதிகமான மாடு பிடிச்சவன் மேலே ஏறி வந்திருக்கான். அவனுக்கு ஒரு மரியாதை இல்லை. அவனை வந்து ஒழுங்காக கூட்டு வந்து நிற்க வைக்க முடியல. இப்படியே ஏதோ அவனை மேலே ஏற்றிட்டு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு அப்படியே கீழே இருக்கிறீங்க. அவன் மைக்கு கேட்குறான்னு ஒரு விஷயம் பேசணும்னு அதுக்கான வாய்ப்பு தர மாட்டீங்க. நீங்க எதுக்குங்க ஜல்லிக்கட்டு நடத்துறீங்க? சினிமா நடிகரை கொண்டு வந்து ஃப்ரண்ட் சீட்ல உட்கார வச்சு மாதிரி நடிகர்களை கூட்டு வந்து நீங்க ஃப்ரண்ட் சீட்ல உட்கார வச்சு அவ்வளவு நேரம் பார்க்க வைக்கிறீங்க. அவ்வளவு நேரம் மாடை வந்து மாங்குன்னு பிடிச்சிட்டு அவன் வீரத்தை காட்டிட்டு மேலே ஏறி வந்து அவனுக்கு 2 செகண்ட் நிக்க இடம் கொடுக்க மாட்டீங்கன்னா நீங்க எதுக்குங்க ஜல்லிக்கட்டு நடத்துறீங்கன்னு கேட்கிறேன். ஜல்லிக்கட்டுல முக்கியமே 2 பேர் இருந்தா போதும். நீங்களாம் இல்லைனாலும் ஜல்லிக்கட்டு நடக்கும். வீரனும் மாடும் இருந்தா போதும். நீங்களாம் இல்லாம தான் இத்தனை வருஷம் ஜல்லிக்கட்டு நடந்திருக்கு. வாடிவாசல் இருந்தால் போதும், மாடு இருந்தால் போதும், வீரர்கள் இருந்தால் போதும். அந்த கிராம மக்கள் அதை நல்லா நடத்திட்டு போயிடுவாங்க. நாங்கள் வந்து அதை சிறப்பாக நடத்துகிறோன்னு சொல்லி கலெக்டரு, போலீஸு, அது இது லொட்டு லொசுக்கு அமைச்சர் எல்லாரும் வந்து அன்னைக்கு ஹீரோ. இந்த மாடுபிடி வீரன் தான் ஹீரோ. அவன் தானே ஹீரோ. நீங்கள் ஹீரோவா? மாடு வளர்க்குறவங்க ஏதோ நீங்கள் ஹீரோ மாதிரி அப்படியே நிற்க வேண்டியது, மைக்கை பிடிச்சி பேச வேண்டியது. நீங்கள் ஹீரோ இல்லை சார், ஹீரோ மாடு பிடிச்சவன். அவனை நீங்கள் அவமானப்படுத்திருக்கீங்க. அப்போது மகா கும்பமேளாவுக்கு இங்கே கும்பகோணத்தில் என்ன நடக்க போகிற போக்கு பார்த்தா எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, பாதி கோவிலில் சாமி சிலையை தூக்கி வச்சுட்டு இவங்களே போய் உட்காந்து மக்களுக்கு வந்து தரிசனம் கொடுப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகம் வருது. அது நடக்காமல் இருந்தால் சரி இந்த ஆட்சியில். இல்லை, இதில் என்னென்னா இப்போ இவங்க தமிழ்நாடு அரசு இது கோவில் பற்றி போனால் ரொம்ப மோசமாக போயிடும். சமீபத்தில் நம்ம அலுவலகத்திலேருந்து பழனி கோவிலுக்கு சாமி தரிசனம் பண்ண போயிருக்காங்க. அங்கே இப்போ திருப்பதியில் இருக்கிற மாதிரி கூண்டில் அடைச்சி வச்சு ஏற்பாடு பண்ணியிருக்கிறதா இது பண்ணியிருக்காங்க. 200 ரூபா டிக்கெட் எடுத்து ஒருத்தன் உள்ளே போயிருக்கான். அந்த இடத்துல ஒரு ஃபேன் இல்லை. அவன் 15-20 நிமிஷம் ஒவ்வொரு கூண்டுலையும் அடைஞ்சு போகிறதுக்குள்ளே அவன் அவிஞ்சு தெரியும். ஒரு 200-300 பேர் ஒரு இடத்துல ஒன்றா சேர்ந்தா அந்த இடத்துல எவ்வளோ வெப்பம் உண்டாகும், அது எவ்வளோத்துக்கு அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும். அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. நான் அங்கே பண்ணுறாங்களா, அங்கே அவர் தான் சேகர் பாபு தான் சொன்னார்ல, திருப்பதியில் போய் நிற்கிறல்ல, இங்கே நிற்க மாட்டேன். திருப்பதியில் நல்ல பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது, 3 வேளை சாப்பாடு போடுறாங்க, ஃபேன் ஃபெசிலிட்டி இருக்குது. 100 பேருக்கு 300 பேர் உட்கார இடத்துல தான் 100 பேர் உட்கார வைக்கிறாங்க. அவ்வளோ ஃபெசிலிட்டி பண்ணி தராங்க. அன்னதானம் ஃப்ரீயாக போடுறாங்க. ஒன்றும் இல்லை, இவங்க ஒரு நாள் அந்த பழனியில் டிக்கெட் வாங்குற காசு இருந்தால் கோயில் முழுக்க ஏசி போட்டுடலாம். ஊடகவியாளருங்கிற மறந்து இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்து கோவம் வந்து நம்மளே சீமான் மாதிரி உணர்ச்சிகரமாக பேச வேண்டிய நிலைமைக்கு நம்மளை தள்ளி. இப்போ எதனால் இந்த பழனி சொல்கிறேன்னா, இப்போ அடுத்து தைப்பூசம் வரப்போகுது. லட்சக்கணக்கான மக்கள் அங்கே போவாங்க.
அவங்க நிலைமை யோசிச்சா ரொம்ப கஷ்டமா இல்ல இருக்கு. உடனே முருகரை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? முருகர் தமிழ் கடவுள் அப்படின்றுவாங்க. இப்பதான் நம்ம பேசணும்ல, இந்த அக்காராக்கள் பத்தி பேசணும்ல. நிரஞ்சனி அக்காரான்னு ஒரு அக்காரா இருக்கு. அந்த அக்காராவை சேர்ந்த சன்னியாசிகள் யார மூல தெய்வமா வழிபடுறாங்கன்னா, முருகப்பெருமானை தான் வழிபடுறாங்க. வடக்குல இருக்கக்கூடிய சன்னியாசிகள். அந்த அக்காரால இருக்கக்கூடிய முக்கியமான சன்னியாசிகள் யாருன்னா நாகசாதுக்கள். இப்போ நாகசாதுன்னா அது வடக்குல தான், அது தெற்குல அப்படி இல்லைன்றாங்கல்ல. அவங்க வழிபடக்கூடிய தெய்வமே முருக கடவுள் தான். அதனால முருகர் ஹிந்துக்களுக்கான தெய்வம். இந்த இந்தியா முழுக்க கும்பிடக்கூடிய தெய்வம். கார்த்திகேயன் நிச்சயமா இமயமலையில ஒரு முருகர் கோவில் இருக்கு. இமயமலையில மட்டும் இல்ல, பஞ்சாப்ல இருக்கு. நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம காசி போனப்போ நம்ம நகரத்தார் செட்டியார்கள் நாசிக்கில் ஒரு முருகர் கோயில் கட்டியிருக்காங்க, கல்கட்டாவில் ஒரு முருகர் கோயில் கட்டியிருக்காங்க. நாசிக்கில் அவங்க கட்டின முருகர் கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் ஃபங்க்ஷன் நடக்குமா. 4 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் வருவாங்களா. நாசிக்கில் 4 லட்சம் தமிழனா இருக்கான். மகாராஷ்டிரா மக்கள் தான் மராட்டி பேசுகிறவங்க தானே இருக்காங்க. அப்போ முருகர் கோவில் யார் வேணால் கட்டட்டும். முருகர் கோயில் தமிழர்கள் கட்டாத முருகர் கோயில் நிறையா இருக்குது நார்த்தில். அது தனி லிஸ்ட்டு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் தமிழர்கள் கட்டின முருகர் கோயில், நகரத்தார் செட்டியார்கள் கட்டின முருகர் கோவிலுக்கு 5 லட்சம் பேர் நாசிக்கில் இருந்து வராங்கன்னா தமிழர்களாக போகிறாங்க, மராட்டியர்கள் தானே. அப்போ முருகருக்கு எந்த பேதமும் மக்கள் பார்க்கல, முருகர் எல்லாரும் தான் கும்பிட்றாங்க. இவங்க இப்படியே பேசி பேசி இத்தனை நாள், நல்ல வேலை யூடியூபு, அதுக்கப்புறம் டிவி சேனலு, நம்ம ஜனம் மாதிரி டிவி சேனல்லாம் வந்ததுனால. இல்லை பாருங்களேன், நேற்று ஒரு டிவி டிபேட்டில் சேனல் நினைக்கிறேன், நாங்கள் ஏன் நவோதயா பள்ளி எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் எம்பிசி பிசிக்கு இடஒதுக்கீடு இல்லை அதனால எதிர்க்கிறோம் பச்சையாக போய் சொல்கிறாரு திமுகவுடைய செய்தி தொடர்பாளர். படிக்கவே முடியாது. இன்னைக்கு கூகுளில் போட்டாலே தெரிஞ்சிடும் எவ்வளோ இடம். நம்மளே ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். என்ன கொடுமை ஆயிடுச்சுன்னா அந்த இதில் இருந்த ஆடியன்ஸே அதை பார்த்துட்டு அப்படிலாம் இல்லைன்னு அங்கேயே அசிங்கப்படுத்திடுறாங்க. ஆமாம், ஆனால் இதெல்லாம் அவங்க வந்து தொடச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு. ஸோ இது மொத்தமும் ஒரு போலி வின்பம். இப்போ திருப்பி நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். கேரளாவில் நடக்கக்கூடிய இது வந்து ஒரு தொடக்கம் தான். 250 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிட்டிஷ், நீங்கள் கேட்ட கேள்வியை மறந்துட்டோம் பாருங்க. இல்லை, நான் எதுக்காக அந்த கேள்வி கேட்டேன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ என்ன திருப்பரங்குன்றத்தில் நடக்குதோ அதை தான் நான் அங்கேயும் பார்க்குறேன். திருப்பரங்குன்றத்தில் இதே மாதிரி 200 வருஷமாக ஒரு விஷயத்த தடை பண்ணி வச்சுருந்தாங்க. அதை மீண்டும் இந்துக்கள் எழுந்து இன்றைக்கி அதுக்கான உரிமையை பெற்றிருக்காங்க. அதே தான் இன்றைக்கி கேரளாவில் நடக்குது. அதுவும் அந்த அரசாங்கம் எதனால் இந்த முடிவு எடுத்ததுன்னா, எங்கே விட்டால் இது தமிழ்நாட்டில் ஆன மாதிரி ஹிந்தி எழுச்சியாக மாறிடுமோன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும் கேரளாவில் எந்த நிலைமை ஆகிட்டு இருக்குன்னு. ஹிந்தி எழுச்சி ஆகிடும்னு சொல்லிட்டு இப்போ அவங்களே வழி வந்திருக்காங்க. அதுவும் அந்த மாவட்டத்தோடைய சூழ்நிலை, குறிப்பாக அந்த மாவட்டம் வந்து மலப்புரம் அந்த முஸ்லீம் மெஜாரிட்டியாக இருக்கிறதுனால தான் அது இவ்வளோ நாள் தடுத்துருந்தாங்க. மலப்புரம்ன்றது ரீசெண்டாக வந்த பேர் தான் நினைக்கிறேன். ஒரிஜினல் பேர் பல பேர்கள் வைக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. இது 250 ஆண்டுகளுக்கு முன்பு நிற்கப்படுது. எப்படி நிற்கப்படுதுன்னா, பிரிட்டிஷ் வந்து இதை நிறுத்துறாங்க. பிரிட்டிஷ் வந்து கேரளாவில் ஆட்சியை பிடித்த பிறகு மாமாங்கத்தை நிப்பாட்டுறாங்க, களரியை தடை பண்ணுறாங்க. நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். களரி கிட்டத்தட்ட 100 வருஷம் கேரளாவில் ப்ராக்டிஸே பண்ணக்கூடாது. அப்போ ஒரு 4 களரி மட்டும்தான் யாருக்கும் தெரியாமல் அந்த கலையை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு காப்பாற்றிட்டு ரகசியமாக காப்பாற்றிட்டு வந்திருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி பிரிட்டிஷ் வந்து பேன் பண்ணது தான் இந்த மாமாங்கம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது. 1921 ஹிந்துக்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய மலபார் ஹிந்துக்களினுடைய இனப்படுகொலை நடந்ததும் அதே மலபார் இந்த மாமாங்கம் நடக்க வேண்டிய இடத்துல தான் அது நடந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை இப்போ மீட்டு எடுத்திருக்காங்க. இந்த தடவை சின்ன அளவில் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். 28 கொஞ்சம் பெருசாக பண்ணுறதுக்கான யோசனை செஞ்சுருக்காங்கன்னு கேள்விப்படுறேன். அடுத்த 12 வருஷம் கழித்து இதனுடைய நோக்கம், மாமாங்கத்தினுடைய நோக்கம், நாட்டை ஆட்சி பண்ணக்கூடியவர். அங்கே திருநாவாயான்னு ஒரு டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிள் கோவில் பக்கத்தில் தான் இது நடக்கும். அங்கே நிலபாடு தரான்னு ஒன்று இருக்கும். அதுதான் அந்த பவர் சீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அந்த நிலமெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த வரலாறு படிச்சுட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா, கேரளாவை ஆட்சி பண்ணவங்க அத்தனை பேர் மேலேயும் உங்களுக்கு கோவம் வரும். அதெல்லாம் எப்படி பாதுகாக்க வேண்டிய ஒரு பவர் சீட். சேரப்பெருமாள் சேரராஜா வந்து அவர் வந்து உட்காந்து அவருடைய அதிகாரத்தை காட்டின அந்த இடம். அந்த நிலபாட்டு தரை மீது ஏறி நின்று ஆட்சி செய்யக்கூடியவர் வாளை எடுத்து, வாள் இருக்குது சேரமன் பெருமாள் வாள், அந்த வாளை எடுத்துட்டு காட்டினா யாருக்காவது எதிர்ப்பு இருந்தால் அவங்க சண்டைக்கு வரணும். சண்டைக்கு வந்து அவரை வீழ்த்திட்டா அவங்க தான் அடுத்தது ராஜா அந்த இடத்துக்கு. அந்த அளவுக்கு ஒரு டெமோக்ரஸி பாருங்கள். குடும்பம் ஃபேமிலி கிடையாது, யாருக்கு வேணால் அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து திமுக மாதிரி கிடையாது. இப்போ திமுகவில் வந்து சேகர் பாபுவால் தலைவர் ஆக முடியுமா? அவருக்கு அந்த எதிர்பார்ப்பு இல்லை. அவங்களாம் பரம்பரை அடிமைகள். சொல்கிறேன், நம்ம அப்படி அவங்கள வந்து கொச்சப்படுத்த வேண்டாம், முடியாது அப்படின்னு சொல்லி இல்லை. நான் அதை சொல்லலை.
இவர் அவரோட துரைமுருகன் சொல்றாரு, நான் இன்றைக்கு உங்கள் தலைமையில் அமைச்சரவையில் இருக்கிறேன், நாளைக்கு உதயநிதி தலைமையில் இருப்பேன், நாளைக்கு இன்பநிதி வந்தால் அவர் தலைமையில் அமைச்சராக இருக்க விரும்புகிறேன். அவர் அப்படி சொல்லல, என்ன அமைச்சர்ல இருந்து நீ காலி பண்ண முடியாது, ஏதோ உதயநிதி வந்துட்டாரு அடுத்த இளைஞர்களை கொண்டு வருவோம்லாம் நீ நினைக்காத, இல்லை உதயநிதியும் கடந்து நான் வந்து அமைச்சரா இருப்பேன் நாசுக்கா சொல்லியிருக்காரு, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. திருப்பி நம்ம இதுக்கு வருவோம். அப்படி ஒரு பவர் சீட்டு ஒரு முக்கியமான விஷயம். இந்த மாமாங்கம் எப்போ பூர்த்தி ஆகும்னா, பாரத பிரதமர், பாரதத்துக்கு யார் பிரதமராக இருக்காரோ அவர் அந்த திருநாவாயா கோவிலுக்கு வந்து இந்த மாம்பாங்கம் ஃபெஸ்டிவலில் அந்த நிலப்பாட்டு தரை மேலே ஏறி நின்று வாழை எடுத்து காட்டி உலகத்துக்கே நான் தான், உலகத்துக்கே விஸ்வகுரு பாரதம் தான் அப்படின்னு பாரதம் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய நாள் அந்த நிலப்பாட்டு தரையில், அந்த பாரத புழை அப்படிங்கிற நதிக்கரை ஓரத்தில் அந்த மாமாங்கம் சரியான விதத்தில் என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு தான் அதனுடைய வெற்றி. அதற்கான முதல் வித்தை இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. மாதா அமிர்தானந்தமயி போன்ற சுவாமிஜி போன்றவர்களுக்கு என்னுடைய அது செய்யக்கூடியவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ அடுத்த கட்டம், ரொம்ப நாளாக திறக்காத கமெண்ட் பாக்ஸை திறக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அந்த பொட்டியை திறக்க வேண்டிய நேரம். தம்பி அந்த பொட்டியை திறங்கப்பா. இந்த சேனலை ஆரம்ப காலத்திலிருந்து உணர்வுபூர்வமாக காண்கிறேன். நன்றி. சேனலின் முதலாளியோ அல்லது நிர்வாகியோ தெரியவில்லை. ஆனந்த் டி பிரசாத் நடந்து கொள்ளும் விதம் மேட்டிமைத்தனமாகவும் அதிர்ச்சி அளிப்பதாகவும் உள்ளது. மூத்த கெஸ்ட் ரமேஷ் சேதுராமன் மற்றும் இளையவர் அபினவும், இதை நானே தான் படிக்கணும், இரு கைகளையும் கூப்பி இவருக்கு வணக்கம் செய்கின்றனர். ஆனால் இவருக்கு இரு கைகளால் வணக்கம் செய்ய விருப்பமில்லை போலும். அதாவது நாங்கள் வணக்கம்னு நீங்கள் சொல்லும்போது, நாங்கள் வணக்கம்னு சொல்லும்போது கையெடுத்து கும்பிட்றோம், நீங்கள் அப்படி கையெடுத்து கும்பிடவில்லை அப்படின்றத ஒரு வருத்தமாக சொல்லியிருக்காரு. முதல்ல நேரம் தந்து இந்த கமெண்ட்டு டைப் பண்ணி எங்களுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தந்ததுக்கு மிக்க நன்றி. இப்போ நான் பேச போகிறத உங்களை வந்து காயப்படுத்தவோ இல்லை திமிரிலையோ நான் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. முதல் விஷயம், நான் வந்து அந்த நிகழ்ச்சியில் வணக்கம் சொல்லலைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் வணக்கம் சொல்லியிருக்கலாம், அது எடிட்டில் போயிருக்கலாம், இல்லாட்டி வந்து இவங்க வணக்கம் வைக்கும்போது அவங்க 2 பேரை காட்டும்போது நான் வணக்கம் வச்சிருக்கலாம், கட்டாயிருக்கலாம், என்ன வேணால் நடந்திருக்கலாம். இன்னொன்று, இந்த மைக் இப்படி இருக்குது, என்னால் இப்படி போய் வணக்கம் சொல்ல முடியல. இப்போயே 2-3 தடவை நீங்கள் பார்த்தீங்க வணக்கம் சொல்லும்போது இது நவுறுது, இடிக்குது. ஸோ பாட்காஸ்ட் மைக் வைக்கும்போது நம்மளால் வணக்கம் சொல்ல முடியாது. அதுக்குன்ட்டு வணக்கத்தை இப்படி சொல்லிட்டு திருப்பி மைக்கை இப்படி நம்ம நீட்ட முடியாது. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸும் நமக்கு இருக்குது. இன்னொன்று, கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபீட்பேக் தாங்க அப்படின்னும்போது அது எந்த மாதிரியான ஃபீட்பேக் அப்படின்னா, நாங்கள் எதை எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு 2 நாள் முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் வெனிசுலாவை பற்றி பேசும்போது நான் வெனிசுலான்னு நிறைய இடத்துல பேசுகிறேன். அது வெனிசுலா இல்லை, வெனிசுலா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நியாயமான விஷயம், ஒரு தவறை திருத்த முடிஞ்சுதா? அதே மாதிரி ஒரு இன்டர்வியூவில் அதாவது ஆட்சி மாற்றம், கவுக்கிறது, ஆட்சி கவுப்பு, அதுக்கு ஆங்கிலத்தில் COUP அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் கூப்புன்னு சொல்லியிருப்பேன். அப்போ அப்படி இல்லை, அது அப்படின்னு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நியாயமான விஷயம், அது வந்து ஏற்றுக்கக்கூடியது, அது மாற்றம். ஸோ இப்படி கமெண்ட் செய்யணும் அப்படின்னும் போது நான் பேசின இல்லை நாங்கள் பேசின விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் அதை தெரிவிக்கலாம். இல்லை நாங்கள் ஏதாவது விட்டு போயிருந்தோம் அப்படின்னு நினச்சா தெரிவிக்கலாம். இல்லை நாங்கள் சொன்ன கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா திட்டலாம். இல்லை உடன்பாடு இருந்தால் வாழ்த்தலாம். இந்த மாதிரியான ஒரு முற்போக்குத்தனமான ஒரு ஃபீட்பேக்கை தான் எதிர்பார்க்குறோமே தவிர, வணக்கம் வச்சோமா, இப்படி வகுடை எடுத்து சீவணுமா, இப்படியே போனால் நாளைக்கு என்ன சொல்லுவீங்க, செவ்வாய்க்கிழமை ஏன் பச்சை சட்டை போட்டு உக்காண்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? பாதி பேர் அபினவ் கோட்டு போட்டு வாங்க, கோட்டு போட்டு வராதிங்க, அது வடநாட்டு கோட்டு, தென்னாட்டு கோட்டு, இப்படி இல்லைங்க. இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்களுடைய நேரமும் வேஸ்ட்டு, படிக்கிறவங்க நேரமும் வேஸ்ட் அப்படிங்கிறது தான். நம்ம ஏதோ மற்ற நபர்கள் மாதிரி கமெண்ட்ஸை இக்னோர் பண்ணிட்டு போகிறதில்ல. நம்ம வீடியோ போட்டதுலேருந்து அது ஒவ்வொரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏதாவது நம்ம தப்பாக சொல்லியிருக்கோமோ ஒவ்வொரு டைமும் நம்ம செக் பண்ணுறோம். சின்ன கமெண்ட்லேருந்து ஒவ்வொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணுறோம். நமக்கு நேரம் கருதி சில நாள் நம்மளால சொல்ல முடியல. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் வரும்போது நம்ம அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடுறோம். இந்த கமெண்ட் எடுக்கிறதுக்கு நோக்கம் என்ன அப்படின்னா, என்ன ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு இல்லை. என்ன ஆயிடுதுன்னா, பல நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு ஒருத்தரை பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்காமையே அவரை பற்றி நீங்கள் ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணும்போது அது என்ன ஆகிடுதுன்னா, மற்றவங்களுக்கு அவங்க மேலே அது ஒரு அபிப்பிராயமாக செட் ஆகிடுது. இப்போ நான்லாம் சமுதாய பணியில் கடந்த 10-12 வருஷமாக நேரடியாக களத்தில் பணி செஞ்சுட்டு இருக்கக்கூடியவன். ஸோ என் மேலே பலவிதமான அபிப்பிராயங்கள் உருவாகியிருக்கு. என்னால் எனக்கு அது பிரச்சனை கிடையாது. என்னை சுற்றி இருக்கக்கூடியவங்க, எனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவங்களுக்கு நான் எப்படிப்பட்டவன்னு தெரியும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி இந்த ஒரு தவறை வேற ஒருத்தருக்கு செஞ்சீங்க அப்படின்னா, அவர் பொண்ணோ பையனோ, அவர்கிட்ட நீங்கள் பேசியிருக்கவே மாட்டீங்க, பழகியிருக்கவே மாட்டீங்க. தூரத்துலேருந்தே அவங்க திமிரு பிடிச்சவங்க, இல்லை அவங்க வந்து கெட்டவங்க, நல்லவங்க, இந்த மாதிரியான அபிப்பிராயத்தை நீங்கள் ஒரு உங்களுக்கு தரவுகள் இல்லாமல் நீங்கள் செட் பண்ணும்போது அது அடுத்தவங்களை வந்து பாதிக்கும்
அப்படிங்கிறத என்ன ஒரு உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த கமெண்ட் எடுத்தேனே தவிர இந்த கமெண்ட் போட்டவர் மேலே எனக்கு எந்த விதமான கோபமும் எதுவுமே கிடையாது. சமுதாயத்தில் இந்த மாதிரி மற்றவர்கள் மீது ஒரு அபிப்பிராயத்தை உண்டாக்க நினைக்கக்கூடியவர்களுக்கான ஒரு பதிலாக நான் இதை இங்கே எடுத்து முன்வைத்துக்கிறேன். நம்ம ஒவ்வொரு வீடியோவில் பேசும்போதும் அந்த வீடியோவில் என்னென்ன டாப்பிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு எடுத்து அந்த டாப்பிக்கில் நாம் மக்களுக்கு இது வரைக்கும் தெரியாத விஷயங்கள் என்ன இருக்குது, அதன் பின்புலம் என்னன்றதை நிறைய ரிசர்ச் பண்ணி வீடியோ போடுறோம். அப்போ நம்ம கமெண்ட்ஸு என்ன மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோன்னா, நம்ம சொல்லக்கூடிய செய்திகள் மக்களை சென்று அடைந்ததா, அதன் மூலமாக அவங்க பயன் பெற்றார்களா, இல்லை அதில் அவங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா அப்படின்றது தான் நாம் பார்க்கணும். அப்படி அந்த மாதிரி கமெண்ட்டுகள் வரும்போது அடுத்தடுத்த முறை நம்மளை மேம்படுத்திக்க அது உதவும். ஆனால் இந்த மாதிரி கமெண்ட்டு தொடர்ச்சியாக வந்தது, நான் கோட் போடாதீங்க, நீங்கள் வடநாட்டவரான்னு கேட்கும்போது நம்ம கமெண்ட் பார்க்கக்கூடிய ஆர்வம் அப்படின்றது குறைஞ்சு போயிருக்கு. எதிரிகள் கிட்ட இருந்து வந்தால் கூட பரவாயில்ல, நம்ம நம்மளை வந்து விரும்பக்கூடியவர். இப்போ இவர் வந்து நம்ம சேனலை பார்க்கக்கூடியவர், அப்போ அவர் இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பலராமர் பற்றி நம்ம பேசியிருந்தோம். அதாவது டிஎஸ் கிருஷ்ணன் அவருடைய ரெஃபரன்ஸில் போகி பண்டிகை பலராமருக்காக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை நம்ம மேற்கோள் காட்டியிருந்தோம். அது கமெண்ட்ஸ் வந்து பயங்கரமாக நெகட்டிவ் வந்திருந்தது. அதை பற்றி நம்ம கவலையப்படலை. ஏன்னா நம்ம சொன்ன கருத்தை அவங்க கான்ஃபரன்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாருக்கும் மாற்று கருத்து இருக்குது, அதை நம்ம இது பண்ணிக்கலாம். மாறா இந்த இடத்துல என்ன வருதுன்னா, நம்ம சொன்ன கருத்தே அங்கே எடுபடலை. மாறா நம்முடைய அப்பியரன்ஸோ அல்லது தெரியாத விஷயங்கள் பற்றி பர்சனலாக நம்ம பேசும்போது அது நம்ம தேவையில்லை. இப்போ அபினவ் பேசும்போது குறுக்க பேசாதீங்கன்னு நிறையா கமெண்ட் முன்னாடியிலேருந்து வரும்போது அதை புரிஞ்சுக்கிட்டு ஆமாம் நம்ம அது இயல்பாக நம்ம வேணும்ட்டு குறுக்கில் போகல, ஆனால் அது பார்க்கும்போது அப்படி தெரியுதுன்னு போது நம்ம அப்படியே குறைச்சிக்கிட்டே வரோம். இப்போ அபினவ் குகனை பேச விட மாட்டார் அப்படின் போது அபினவ் இன்னொரு கொஞ்ச நாளில் அவரும் அதை பேசுகிறத குறைச்சிடுவார் அப்படி. ஸோ அந்த மாதிரியான மாற்றத்திற்கான விஷயங்களை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு நம்ம போல் எடுத்தோம்ல சர்வே, அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், தூங்கி எந்திரிச்சிட்டு அப்படியே வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்த்தீங்களா, நான் தூங்கி எந்திரிச்சு வந்தேன். 1008 வேலைக்கு நடுவில் நம்ம வந்து ஒரு வீடியோ பண்ணும்போது சில நேரத்தில் வந்து டயர்டாக இருப்போம், மூஞ்சி வந்து முகம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் கண்டுக்க மாட்டோம். அப்போ அதெல்லாம் நாங்கள் கண்டுக்கவே இல்லை, அதெல்லாம் எடுத்துக்கவே இல்லை. இது வந்து மாற்ற வேண்டிய பழக்கம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து தமிழ் ஜனம் சேனலோட இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.